சிலுவையை சகிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார், தேவனுடைய வலது பாரதத்தில் வெற்றி பெற்றார். எவ்வளோ பெரிய மேன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை என்னை மேன்மைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஒரு கண்டிஷன். அல்லேலூயா. கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். சிலுவையை சகிக்கணும். ஸோ தாழ்மை உள்ளவர்கள் கண்டிப்பாக சிலுவையை என்ன பண்ணுவாங்க? சகிப்பாங்க. சிலுவையை சகித்த பிறகு அப்புறம் என்ன? சந்தோஷம் தான், சமாதானம் தான், நிம்மதி தான் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ சில பேருக்கு கொஞ்சம் சிலுவை வரும்போது சகிக்க முடியல. ஐயோ, ஆண்டவரை இப்போது எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்குமே. எலியா மாதிரி எவ்வளோ பெரிய காரியத்தை எலியா செய்கிறாரு. வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாத்தையும் பட்சிட்டு போகிற அந்த அளவுக்கு எல்லாமையான பெரிய காரியத்தை செய்ய எலியா ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அப்படியே டவுன் ஆகிட்டு என்ன என்னை எடுத்துக்கொள்ளும், போது கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு சில பேர் வைக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் தான் வருது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டவுன் மூமெண்ட் வரும்போது எதுக்கு இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வைக்கணும்? அவங்க முழுவதுமாக தேவனை நம்பி இருக்க வேண்டாமா? தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இந்த சிலுவையை சகித்த இயேசு முன்னால் இருக்கிறாரு. காது கேளாதவன் போல இருந்தான் சவுல். எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. இப்போ சிலுவையை சகிக்கலாம் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லாம் தெரியும். போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கணும், நான் சாக மாட்டேனா, செத்தா நல்லா இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் வச்சா நம்மளே தெரிந்து கொள்ளப்பட்ட நாமே இப்படி ஸ்டேட்டஸ் வச்சா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம கிறிஸ்டியானிட்டியை பற்றி என்ன நினைப்பாங்க? அப்போ நம்மளால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அப்படின்னா நம்ம நீங்கள் எங்கேயோ டவுன் புட் ஸ்டேட்டஸ் வைக்காது. அது மாதிரிலாம் நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. என்னை எடுத்துக்கொண்டால் நான் செத்தா நல்லா இருக்கணும்னா ஸ்டேட்டஸ் வச்சு என்ன பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி வைக்கவே கூடாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆண்டவர் உங்களை எப்படி எந்த நேரத்தில் இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வேலைக்காக என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். சிலுவையை கொஞ்ச நாளைக்கு சகிக்கணும். அதுக்காக ஆண்டவர் அனுபவித்திருக்கலாம். சகிக்கிறானா இல்லை டெஸ்ட் பண்ணலாம். ஆண்டவர் அந்த சோதனையில் ஜெயித்து தான் அதுக்கப்புறம் சந்தோஷம் தான், சமாதானம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை சகிக்கிறதுக்குள்ள என்னென்ன மனசு, நம்ம ஆளுடைய மனசு எங்கேருந்து அழைப்பாயிருப்பாங்க, என்னென்ன சொல்லுது பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா.